வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி வலைதள பக்தி செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் வாலாஜப்பேட்டை அடுத்த ஒழுகூர் கிராமத்தில் 1180 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட சிவன் ஆலயம் ஸ்ரீ திருக்காளேஸ்வரர் ஆலயம் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மண்டல அபிஷேக விழாக்கள் நடைபெற்று வருகிறது. இன்று 7/5/2026 தேதியில் உபயதாரராக மண்டல அபிஷேக விழாவை முன்னின்று நடத்தியவர் திரு உ பாலன், திருமதி லட்சுமி பாலன் குடும்பத்தார், திரு பெருமாள், திருமதி தமிழ்ச்செல்வி பெருமாள் குடும்பத்தார், திரு யுவராஜ், திருமதி ரோஜா யுவராஜ் குடும்பத்தார். இந்த குடும்பத்தார் சார்பில் காலையில் சிவாலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம், ஆராதனை, தீப ஆராதனை நடைபெற்றது. மாலையில் சிறப்பு அலங்காரம், சிறப்பு அர்ச்சனை, விபூதி அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை, சந்தனம், பூ, பழம் போன்ற மூலிகை பொருட்கள் கொண்டு அர்ச்சனை நடைபெற்றது. மண்டல பூஜை 8வது நாள் மண்டல அபிஷேக விழாவில் குழந்தை பேறு கிடைத்த சந்தோஷத்தில் சிவன் ஆலயத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற எடைக்கு எடை பகவானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். இந்த 7ஆம் நாள் மண்டல பூஜை விழாவில் நண்பர்கள், உறவினர்கள், கோவில் நிர்வாகிகள், விழா குழுவினர், இளைஞர்கள், மகளிர் அணியைச் சார்ந்தவர்கள், குறிப்பாக ஒழுகூர் கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த மண்டல பூஜை விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ சிவபெருமான் அருளை பெற்றனர். வருகை புரிந்த அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் படைக்கப்பட்ட பிரசாதம், சுண்டல், இனிப்பு வகைகள் வழங்கப்பட்டது. இன்று உபயதாரராக முன்னின்று மண்டல பூஜை சிறப்பாக நடத்திய திரு உ பாலன், திருமதி லட்சுமி பாலன் குடும்பத்தை சார்ந்தவர்களை கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு சிறப்புகள் செய்து வாழ்த்தினார்கள். பக்தி செய்திக்காக ஒழுகூர் கிராமத்தில் அமைந்துள்ள சிவன் ஆலய மண்டல பூஜை விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் சிவசக்தி வலைதள பக்தி செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் வாலாஜப்பேட்டை அடுத்த ஒழுகூர் கிராமத்தில் 1180 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட சிவன் ஆலயம் ஸ்ரீ திருக்காளேஸ்வரர் ஆலயம் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மண்டல அபிஷேக விழாக்கள் நடைபெற்று வருகிறது. இன்று 7/5/2026 தேதியில் உபயதாரராக மண்டல அபிஷேக விழாவை முன்னின்று நடத்தியவர் திரு உ பாலன், திருமதி லட்சுமி பாலன் குடும்பத்தார், திரு பெருமாள், திருமதி தமிழ்ச்செல்வி பெருமாள் குடும்பத்தார், திரு யுவராஜ், திருமதி ரோஜா யுவராஜ் குடும்பத்தார். இந்த குடும்பத்தார் சார்பில் காலையில் சிவாலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம், ஆராதனை, தீப ஆராதனை நடைபெற்றது. மாலையில் சிறப்பு அலங்காரம், சிறப்பு அர்ச்சனை, விபூதி அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை, சந்தனம், பூ, பழம் போன்ற மூலிகை பொருட்கள் கொண்டு அர்ச்சனை நடைபெற்றது. மண்டல பூஜை 8வது நாள் மண்டல அபிஷேக விழாவில் குழந்தை பேறு கிடைத்த சந்தோஷத்தில் சிவன் ஆலயத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற எடைக்கு எடை பகவானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். இந்த 7ஆம் நாள் மண்டல பூஜை விழாவில் நண்பர்கள், உறவினர்கள், கோவில் நிர்வாகிகள், விழா குழுவினர், இளைஞர்கள், மகளிர் அணியைச் சார்ந்தவர்கள், குறிப்பாக ஒழுகூர் கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த மண்டல பூஜை விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ சிவபெருமான் அருளை பெற்றனர். வருகை புரிந்த அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் படைக்கப்பட்ட பிரசாதம், சுண்டல், இனிப்பு வகைகள் வழங்கப்பட்டது. இன்று உபயதாரராக முன்னின்று மண்டல பூஜை சிறப்பாக நடத்திய திரு உ பாலன், திருமதி லட்சுமி பாலன் குடும்பத்தை சார்ந்தவர்களை கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு சிறப்புகள் செய்து வாழ்த்தினார்கள். பக்தி செய்திக்காக ஒழுகூர் கிராமத்தில் அமைந்துள்ள சிவன் ஆலய